படிங்க. सुकृते बहुधा भवतो भविता समदर्शन लालसता अतिदीनमिमं परिपालय मां भव शङ्करदेशिक मे शरणम्. ஓகே. ஸோ பகுதா சுக்ருதே அதிகிருதே பவதக சமதர்ஷன லாலசதா பவிதா. இதுலயே 2 விதமா மீனிங் சொல்றா. நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அதிதீனம் கிருதம் மாம் பரிபாலய சங்கர தேசிக மே சரணம் பவ. சங்கர தேசிக மே சரணம் பவ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு புகலிடமா இரு அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபர்ஸ்டுக்கு சுக்ருதே அதிகிருதேக சம்பூர்ணமா ஒண்ணுத்துல போட்டிருக்கு, இன்னொன்னுத்துல வேற மீனிங் கொடுக்குது. சுக்ருதே அதிகிருதேனா அவரையே சொல்ற மாதிரி, நல்ல புண்ணியங்களை பண்ணவரே, அந்த புண்ணியங்களால இருக்கிற அந்த பாடி எடுத்துட்டவரே அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னொரு மீனிங் எப்படி வருது அப்படின்னு கேட்டேன்னா, இந்த செகண்ட் மீனிங் தான் எனக்கு பிடிச்சது. சோ பகுதா சுக்ருதே அதிகிருதே, பகுதா பலவிதமான, சுக்ருதே நல்ல புண்ணியங்களை, அதிகிருதே பண்ணினவாளதான், பவதக சமதர்ஷன லாலசா பவதி அவங்களுக்கு தான் உன்னோட சமதர்ஷன எல்லா தர்ஷனம், தட் இஸ் எல்லாம் ஒண்ணுங்கிறத அத்வைத சித்தாந்தம். அத்வைதோட சித்தாந்தம் ஏழை பார்த்தா இவாள்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கா சமத்துவம்னு சொல்லி முடிச்சிட்டேன். சோ சமதர்ஷன லாலசதா பவிதா, யார் புண்ணியம் பண்ணிருக்காளோ, சுக்ருதே புண்ணியம் பண்ணவா, புண்ணிய கிருதே அதிகிருதே. இல்ல மேம், நீங்க ஆக்சுவலி பாராகிராஃப் மீனிங் சொல்லிடுறீங்க எப்பொழுதுமே, எனக்கு அந்த வேர்டுக்கு மீனிங் அதான் பகுதாக்கு பலவிதமான கரெக்ட். அது சுக்ருதே அதிகிருதே ரெண்டுமே சப்தமி விபக்தி இருக்கிறதுனால புண்ணியங்களை பண்ணினதுனால ரெண்டு சேர்த்து எடுத்துக்கணும். அதிகிருதே என்ன பண்ண, சுக்ருதே அதிகிருதே புண்ணியங்கள். சுக்ருதம்னா புண்ணியம்னு அர்த்தம், நல்ல கிருதம். சூப்பர் சூப்பர். ஓகே. நல்ல பண்ண வேண்டியதை பண்ணினா சுக்ருதம், பேட் கிருதம்னா தூக்கிருதம், தப்பா பண்ணது. ஓகே ஓகே. தூக்கிருதம் நான் வேர்ட் யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. சுக்ருதே அதிகிருதே நல்ல புண்ணியமான நல்ல செயல்களை அப்படின்னு சொல்லலாம். புண்ணியோகளோட நல்ல செயல்களை அதிகிருதே பண்ணவங்களால, பவதக உன்னோட, பவதக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு, உன்னோட சமதர்ஷன லாலசதா பவதி பவிதா. சமதர்ஷன என்ன அத்வைத சித்தாந்தம்னு வச்சுக்கலாம். லாலசதா பவிதானா லாலசதானா இன்வால்வ்மெண்ட் இருக்கிறவங்களா பவிதா இருக்கா. They only become the people interested in this சமதர்ஷன லாலசா. யாரு? சுக்ருதே அதிகிருதே. சமமான சமதர்ஷனா எழுதிருக்க பாருங்க. சமதர்ஷனே லாலசதா கீழே நோட் எழுதிருக்கேன். சமதர்ஷனம்னா ஆக்சுவலா அத்வைத சித்தாந்தம். அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்றது, எல்லாம் ஒண்ணு த்விதீயக, இன்னொன்னு கிடையாது. அப்ப சமதர்ஷனம் அண்டாலும் ஒண்ணுதான், பகவானும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், பகவானும் தான் ஒண்ணுதான். சோ லாலசதானா லாலன்னா இன்ட்ரெஸ்ட், குழந்தையில லாலன்னு சொல்றோம்ல, அப்போ அதுல ஆசை வரும். லால அது எழுதிருக்க பாருங்க. லாலசஸ்ய பாவக லாலசதா, லாலசஸ்ய பாவக லாலசதா, லாலச பிளஸ் தல் கீழே எழுதிருக்கேன். லாலச பிளஸ் தல்லுன்னு எழுதிருக்கேன். கையெழுத்து தான் பயங்கரமா இருக்கும், சொல்றதே நீங்க காப்பி பண்ணிட்டுலாம். நானும் இம்ப்ரூவ் பண்ண பாக்குறேன், எனக்கு முடிய மாட்டேங்குது. இது நன்னாவே புரியுது மேம். ஆக்சுவலி புரியுது. ஓகே. சோ சமதர்ஷனே லாலசதா ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது இஸ் a காம்பவுண்ட் வேர்டு. சமதர்ஷனே லாலசதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இந்த லாலசதாக்கு லாலசஸ்ய பாவ, அந்த கொஞ்சத அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். குழந்தைகிட்ட ஒரு ஆசை இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆசை இருக்கு இல்லையா. இதுல என்னத்துல ஆசை நமக்கு? சமதர்ஷன அத்வைத சித்தாந்தத்துல ஆசை. லாலச பிளஸ் கல்லுன்னு ஒரு பிரத்யேகம் இருக்கு. அதுதான் இந்த மாதிரி தான்னு முடியும். ஃபெமினின் ஜெண்டரா அது முடிஞ்ச உடனே ஃபெமினின் ஜெண்டர் ஆயிடும். பவிதா, பவிதா ஆயிடுவான்னு அர்த்தம்.
பூதாத்து பிளஸ் திருச்சுன்னு ஒரு பிரத்யயம் இருக்கு. அப்படியா they become the people interested in that இது சமதர்ஷன லாலசா. ஓகே. லாலசத்தால லாலனா இன்ட்ரெஸ்ட்ங்கறல அப்ப சதானாக்க எதுமா லாலசத்தால லாலனாக்க அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரே அர்த்தம் தான். லாலசா ரெண்டு ஒரே அர்த்தம் தான். சோ லாலசஸ்ய பாவக லாலச அதுவும் அதே அர்த்தம் தான். நோ சேஞ்ச். ஓகே மேம். சோ இதுக்கு வந்து இப்படி ஒரு டீக்கா இருக்கு. இன்னொரு டீக்கா வந்து உக்ருதே அதிகிருதேன்னு இவரையே பார்த்து சொல்றா. ஓகேயா? பவதக சம தர்ஷன லாலசிதா பவிதா அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வருது. பட் அது வந்து மீனிங் ஒட்டாது. இப்படி சொன்னதான் மீனிங் வரும். நல்ல புண்ணியம் பண்ணவாளதான் உன்னோட சமதர்ஷனத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லன்னா வராது. மீனிங் வந்து நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இப்படி இருக்கு, இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு. நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா நான் எப்படி பெற்றவன் அப்படின்னு கேட்டா தீனம்னா எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, ஒன்னும் தெரியாது. சோ அதிதீனம் கிருதம், அதிதீனமான மனசு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாதுப்பா, நான் என்னத்த பண்ணிருக்கேனோ புண்ணியத்தை பண்ணேன்னா என்ன ஒன்னும் தெரியாது, நான் வந்து பாவம் பிட்டியபிள் கண்டிஷன்ல இருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற யார் சொல்றாரு? இவர் இந்த எழுதினவர் சொல்றாரு. சோ கீதுஷம்மா அதிதீனம் கிருதம், கிருதம்னா ஹிருதயம்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த அதிதீனமா இருக்கிற என்ன மாம் துவம், துவம்ங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கணும், ஸ்லோகத்துல இல்ல. துவம் பரிபாலய, நீ என்ன காப்பாத்து. ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் ஆக்சுவலா. சோ அதிதீனம் மாம் துவம் பரிபாலய, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் துவம் இருக்குன்னு? பரிபாலய வச்சு. ஏன்னா மத்தியம புருஷ ஏகவசனத்துல இருக்கு, என்ன காப்பாத்துன்னு லோட்ல காரத்துல வருது. பரிபாலய வந்து மத்தியம புருஷத்துல 2.1 பரிபாலய லோட்ல காரர் பரிபாலயதி பரிபாலயத பரிபாலயந்தி அப்படின்னு வரும் இல்லையா? இது வந்து என்ன காப்பாத்துன்னு லோட்ல காரத்துல வருது மத்தியம புருஷத்துல. நீ என்ன காப்பாத்து, துவம் மத்தியம புருஷன். அதனாலதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அங்கதான் ஹிண்ட். எப்படி அதிகாரம் பண்ணணும், அத்தியாகாரம் சொல்லுவா. அந்த வேர்ட்ஸ் இல்லாததை நம்மளே எடுத்துக்கிறோம் இல்லையா? சங்கர தேசிக மே சரணம். இதுல வந்து கிராமரே இல்ல, 4 ஸ்லோகமுமே சிம்பிளா தான் இருக்கு. ஆமா, அந்த பதம் பிரிக்கிறது தான். ஓகே, இப்போ வந்து அதினாக்கா ரொம்ப, தீனம்னாக்கா பாவப்பட்ட. ஆமா கரெக்ட். இருங்க நான் சொல்றேன். ஒரு அதினா அந்த மோருங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், ரொம்ப பாவமான காப்பாத்து. ஓகே, அப்புறம் அதுக்கு வந்து கிராமர்னு சொன்னா அதிசயேன தீனம் அப்படின்பா. அதிசயேன அப்படி சொல்ல, அதிசய ரொம்ப அப்படின்னா இந்த மோர்னு அர்த்தம். மோர் பாவனம், ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றோம்ல தமிழ்ல. அதிங்கிற ப்ரிஃபிக்ஸ் பார்த்தா ஆக்சுவல் மீனிங் மோர் தான். அது கிராமட்டிக்கலா சொல்றதே அதிசயேன அப்படின்னு சொல்லுவாங்க. அதிசயேன கரெக்டா? ஆமா அதிசயேன. ஓகே, இப்போ வந்து இங்க வந்து அதிசயோன்னு சொல்லுவாங்க, அதுதான் கரெக்ட். ஓகே, தீனம் இமம்ங்கிறது தீனம் இமம் கரெக்டா? ஆமா. சோ இமம் வந்து இமம்னா இவன். என்ன சப்தம் அது? அயம்னு வருது இல்லையா? செகண்ட் விபக்தி ஏகவச்சனம், மாமோட அட்ஜெக்டிவ். இந்த எண்ணெய் காப்பாத்து, சான்ஸ்கிரிட் ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம். இந்த எண்ணெய் காப்பாத்து. அயம் சக அப்படின்னு வரும், அந்த நான். இது சான்ஸ்கிரிட்ல அப்படி வரும். சோ மாம்ங்கிறது என்ன கரெக்ட்டா? ஆமா. இப்போ நம்ம இங்க வந்து எடுத்துக்க வேண்டிய சப்தம் வந்து இல்லாத சப்தம் வந்து துவம். ஆமா. ஓகே, அது நெக்ஸ்ட் ஸ்லோகம் கூட அப்படிதான், 2 விதமா மீனிங் இருக்கு. ஓகே, இத பாடு போதும். இப்ப ரசி. ஆமா. சுக்ருதே திக்ருதி வஹுதா பவது
भवितासमदर्शनलालसता अतिदीनमिमं परिपालय मां भव शङ्करदेशिकमे शरणम्. ஓகே புரியுது. இங்க வந்து சங்கர தேசிக வந்து சம்போதனத்துல இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜகதீமவிதும் கலிதாசுதயோ விசரந்தி மகாமஹசश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरु भव शङ्कर देशिक मे शरणम्. ஓகே. சோ இங்கேயும் வந்து ரெண்டு மீனிங் சொல்றா. இதுல என்ன சொல்றன்னா ஃபர்ஸ்ட் மீனிங் படி பார்த்தனா சலத்த மகா மகசக கலித ஆக்ருதயக ஜகதீம் அவித்தும் விசரந்தி. சோ இந்த உலகத்தை ஜகத்தீம் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அவித்தும் விசரந்தி நிறைய பேர் வந்து இருக்கா சுத்தின்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம். சுத்தின்னு இருக்கான்னா ஸ்லாங்கா இருக்கு. பட் என்ன அர்த்தம்? தே ஆர் ரோமிங் அரௌண்ட் டு சேவ் த வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். யார் சுத்துறா அப்படின்னு பார்த்தா மகா மகசக பெரிய மகான்கள். மகா பெரிய மகசகனா இந்த காந்தி பொருந்தியவர்கள்னு சொல்லுவோம், தேஜஸ்விகள். ஓகேயா? சோ சலத்தக மகா மகசக சலன் சத்ரு பிரத்யம் அதோட ஷஷ்டி விபக்தியில இருக்கு. மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெரிய பெரிய மகான்கள் மகா மகசக கலித ஆக்ருதையக. கலித்தனா சேர்த்து வச்ச உடம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஷேப் எடுத்துன்னு அர்த்தம். they are taking the shape of shareeram akriti. They are taking the shape of a body and to save the world jagatim avitum, to save the world vicharanti. They are roaming around. இங்க வந்து என்ன சொல்ல வரா அப்படின்னா ஒரு டீக்கால இவரையே அப்படி சொல்றா. இனி வந்து விதவிதமா ஆக்கிருதி சனத்தக மகா மகசக அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு அவ என்ன சொல்றா, மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மகா மகசான நீ வந்து அந்த விதவிதமா ஆகாரங்களை எடுத்துட்டு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக சுத்துற மாதிரி சொல்றா. பல வடிவங்கள்ல நீ சுத்தின்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி வருது. பட் இன்னொரு டீக்காப்படி இந்த உலகத்துல பெரிய மகான்கள் சலத்தக மூவ் பண்ணிட்டு இருக்கிற மகா மகசக தெய்வீக பொருந்தியவர்கள். இது வந்து காமக்கோட்டி ஓஆர்ஜில இருக்கு. சோ ஐ பெட்டர் டு ஃபாலோ திஸ். பெரிய பெரிய மகான்கள் கலித ஆக்ருதையக. கலிதனா அந்த ஷேப் எடுத்துட்டேன்னு எடுத்துக்கணும். கலித ஆக்ருத்தினா பாடி. ஆக்ருதிங்கிறது சரீரம் தான், நம்மளோட ஷேப் தான் அகைன் அது. சோ உடம்பு மாதிரி எடுத்துட்டுன்னு எடுத்துக்கணும். கலித ஆக்ருதையக நம்மளோட ஆக்ருத்தின்னு சொல்லுவோம்ல, எப்படி இருக்கு ஆக்ருதி அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடி. சோ கலிதனா டேக் எடுத்துட்டு அந்த பாடி ஷேப் எடுத்துட்டு ஜகத்தின் இந்த பூமிய அவித்தும் டு சேவ் காப்பாத்துறதுக்கு விசரந்தி நிறைய பேர் இருக்கா. அதுல அற்ற அவங்கள்ல அர்த்தம். அப்போ நீ அந்த அமௌங் தேம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுல நீ எப்படிப்பட்டவன்? அஹிமாம்சுகு. அஹிமாம்சுகுனா ஹிமாம்சுகுனா சந்திரன். அஹிமாம்சுனா சூரியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருந்தாலும் அவள்ல நீ சூரியன் மாதிரி. சோ அவளுக்கும் மேலன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்கா, அதுக்கும் மேல அவளுக்கெல்லாம் நீ சூரியன் மாதிரினா எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானம் பாருங்க. இவ விபாசி அந்த மாதிரி நீ ஜொலிக்கிற. சோ யூ ஆர் த பர்சன். பர்சன் கூட சொல்லக்கூடாது. யூ ஆர் வந்து லைக் சூர்யா அமோங் த கிரேட். அந்த மகா தேஜஸ்வினா. மகா தேஜஸ்வினா பவான் சூரியஹஸ்தி. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா கூட வரல அழகு. அந்த தேஜஸ்விக்கு எப்படி சொல்றதுன்னு. சோ அந்த பெரிய பெரிய மகான்களுக்கு நடுவுல நீ எப்படிப்பட்டவன்? சூரியன். சோ குரு திருப்பி அட்ரஸ் குரு சங்கர தேசிகா மே சரணம் பவ. இங்க ரெண்டு தான் கிராமர். ந ஹிமாம்சுகு அஹிமாம்சுகு. ந வந்து வில் பிகம் சத்தியம் அசத்தியம். ந சத்தியம் அசத்தியம். அதே மாதிரி ந ஹிமாம்சுகு அஹிமாம்சுகு அப்படின்னு வருது. கலிதாக்கிருதையகா அப்படிங்கிறது வந்து அந்த மகா மகசகக்கு வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அந்த காந்தி பொருந்திய மகான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எப்படிப்பட்டவங்க அவங்க?
கலிதாக்கிருதயக மகாமகசக. கலிதக கலிதான்னு வரணும். ஏன்னா ஆக்கிருதிங்கிறது வந்து ஃபெமினைன் ஜெண்டர். கலிதாக ஆக்கிருதயக ஏஷாம் தே அப்படின்னு சொல்லணும். கலிதாக ஆக்கிருதயக ஏஷாம் தே கோஸ் டு த தேஜஸ்விஸ். அப்படி இப்ப ரெண்டுத்துலயும் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், as you please. ஸோ ஃபர்ஸ்ட் படி எப்படி சொல்றான்னா, நீயே பல ஷேப்ல வந்து இந்த பூமியை வந்து காப்பாத்துறதுக்கு வந்திருக்க. அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பல உருவங்கள்ல இந்த உருவம் வந்து சூரியன் மாதிரி அப்படின்னு சாய்ஸ் வந்து நம்ம இதுதான். வந்து விபாசிங்கிறது லட்லக்காரம் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, மத்தியம புடிச்சத்துல இருக்கு, அதனால துவம் எடுத்துக்கணும். நீ துவம் அஹிமாம்சு இவ விபாசி, சூரியன் மாதிரி ஒளி விடுற அதுல அப்படிங்கிறது. இப்போ கிருத்தயஹக்கு மீனிங் வந்து ஆக்கிருதயக, கலிதக ஆக்கிருதயக. ஆக்கிருத்தினா பாடின்னு அர்த்தம். taking the shape of the body. கலிதக டேக், ஆக்கிருத்தினா பாடி. ஒரே உருவம் அர்த்தம். பாடின்னு கூட சொல்லக்கூடாது, உருவம். ஒரே லைனா எழுதிட்டேன். விச்சரந்தினா ரோமிங். அதுக்கப்புறம் அஹிமாம் ஷுரி இருக்கு இல்லையா, விச்சரந்தி கூட வந்து லட்லகாரம். விச்சரதி விச்சரத விச்சரந்தி சர்தாத்து. விங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, வி பிளஸ் சர்தாத்து. சரதி சரதக சரந்தி, பட்டதி பட்டதக பட்டதி, அந்த மாதிரிதான். அதோட கர்த்தூ பதம் வந்து மகாமகசக. மகாமகசக சரதி சரந்தி. கீதுஷாகதே அப்படின்னா கலிதாக்கிருதய அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து இந்த அஹிமாம்ஷுரி வந்து அஹிமாம்ஷுஹு, அது மட்டும் எனக்கு ஒரு அஹிமாம்னா ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? ஹிமம். சரி, நான் சொல்றேன், ரொம்ப ஈஸி தான். ஹிமம்னா என்ன? அந்த பனி, அந்த குளுமை. கரெக்ட். ஹிமம் அம்சபக யஸ்ய சக ஹிமாம்சு. ஹிமம்னா என்ன? அந்த பனி. அம்சபகனா அந்த கிரணங்கள். சோ அந்த ஹிமத்தை, அந்த குளுமைய கிரணங்களா கொண்டவன் ஹிமாம்சு. ஒரே நிமிஷமா நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஹிமம்னாக்கா குளுமை. ஓகே, ஆமா. சோ இங்க வந்து அக்னா ஹிமாம்சு அஹிமாம்சு. ஓகே. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அப்போ ஷுரிக்கு என்ன வரும்? ஷுரினாக்க அஹிமாம் ஷுரி வாத் எங்க இருக்கு? ஒரு செகண்ட் இருக்கு. நான் ஸ்லோகத்தை விட்டுட்டேன், நான் வந்து தெரியல. இல்ல, நான் ஒரே ஒரு நிமிஷம். அஹிமாம் ஷுரி வாத்ர விபாதி புதோ. அஹிமாம்சு அந்த 6th paragraphல செகண்ட் லைன்ல பாருங்களேன். அஹிமாம்ஷுரி வாத்ர இவ அத்ர. அஹிமாம்சு இவ. அதுதான் எனக்கு டவுட். ஒரே நிமிஷம். அஹிமாம்ஷு அப்புறம் அஹிமாம்சு இவ பிளஸ் அத்ர. சோ அஹிமாம்ஷு இவ. இந்த இவனாக்க அந்த இவ பிளஸ் அத்ர. அஹிமாம்ஷுரி வாத்ர தான் வந்து அஹிமாம்ஷு இவ. இருக்கும், நான் அதை ஓபன் பண்ணாதான் என்னால சொல்ல முடியும். நான் ஸ்லோகத்துல இல்ல, இதுல வச்சுட்டு இருக்கேன். சந்தி நான் இனிமே எழுதிட்டேன். யூ ஆர் ரைட், ஐ ஷுட் ரைட் இட். சந்தி எழுதிட்டா ஃபினிஷ் ஆயிடுமே, அதையே விடணும். சந்திக்கு ரெஃபர் கூட பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிடுவேன்.
ஹிமாம்ஷுக்கு சமாசம் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு ஸ்பெல்லிங் தப்பு இல்லாம எழுதிக்கும். ஆமா ஹிமா அம்சபக எஸ்ய சகான்னு எழுதிப்போம். அவன் வேற வேற மாதிரி எல்லாம் கொடுத்துப்பான். அதான் ஹிமா அம்சபக எஸ்ய சகா இருங்கோ. இதுல இத பொறுத்த வரைக்கும் பெரியவாளே நமக்கு டீக்கா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேயா? ஓகே. அஹிமாம்சுகு, அஹிமாம்சுகு பிளஸ் இவ பிளஸ் அத்ர. நான் டைப் பண்றேன். இல்ல எழுதிட்டேன் அதை நான், நீங்க டைப் பண்ண. ஓகே ஓகே. எனக்கு நீங்க அப்படிதான் சொன்னீங்க. விசர்க்கத்துக்கு முன்னாடி அதர் தென் ஸ்வரா லெட்டர் அதர் தென் அகாரா அந்த ஆகாரா வந்ததுன்னா விசர்கா சேஞ்சஸ் டு ரேப்பா. ஆமா ஆமா. அதனால ஜீவன் ஆயிருக்கு. அகிமாம் சுப அத்ர விட்டுட்டேன். சுரு வாத்ர வாத்ரன்னு இருக்கேன். டீக்கால எதையோ விட்டுட்டேனோன்னு பார்த்தேன். இல்ல இல்ல. ஓகே. சோ இதுல நம்ம வந்து உங்களுக்கு நான் அஞ்சே இல்ல நம்ம பெரியவாள் சொல்லிருக்கிற இது இருந்ததுல அதை பேஸா வச்சுக்கலாம். அவர் சொல்றதுக்கு மேலே நம்ம சொல்லிட்டு போறோம். அது வாஸ்தவம். அந்த இதுதான் வால்மீகி ராமாயணம். ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் அவர் பேசுற ஸ்டைல் தெரியுமா, அதே மாதிரி படிக்கிறோமா நம்ம, அது ரொம்ப நல்லா. அது ஆக்சுவலி அது வந்து மகா பெரிவாளோட இதுவேவா இல்லைன்னா ட்ரிப்ளிகேன் பெரிவான்னு ஒருத்தர் அவர் தானே சொல்லுங்க. இல்ல இது மகா பெரிவாள் தான் போட்டுற படிப்பத்தான். அப்படியா? ட்ரிப்ளிகேன் பெரிவா வந்து இவா இதுல போட மாட்டான். எப்படி சொல்றது, அவ மகா சங்கர ஜெயந்திக்கு பெரியவாள் சொன்ன மாதிரிதான் அவ போட்டிருக்கா. மகா பெரியவானே போட்டிருக்கா 1960. நான் ஆக்சுவலி மத்ததெல்லாம் பார்த்தேன். சோட்ட காஷ்டகம் என் கண்ணுக்கு ஆம்படல. நீங்க தான் கரெக்டா எடுத்துக்கிட்டு. அது உண்மையாவே நான் இது முதல் நாள் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ரெண்டாவது அது உண்மையா ஏதாவது சம்டைம் எப்படி வந்ததுன்னு நமக்கே புரியாது. அதுதான் இது எனக்கு எப்படி சேவ் பண்றதுன்னு எனக்கே தெரியல. நானே இப்ப நிறைய வச்சிருக்கேன்னா இப்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா போயிடும், நமக்கு கிடைக்காது. எப்படி சேவ் பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு டிரைவ்ல ஏத்திடணும். இல்லையா, இது தனியா காப்பி இந்த மாதிரி இந்த காப்பி ஆக மாட்டேங்குது. அதையும் செக் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்ல போதே தவிர காப்பி பண்ணி நான் டிரைவ்ல ஏத்தி ட்ரை பண்ணேன் இன்னைக்கு. அதையும் பண்ணி லிங்க் எல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா ஸ்டார் பண்ணி வச்சுருங்க. இல்லன்னா அந்த லிங்க் பேரை எழுதி வச்சுருணும். இந்த அர்த்தம் இந்த லிங்க் எழுதி வச்சுக்கணும். நான் அப்படிதான் ஸ்டார் பண்ணி தான் வச்சுருக்கேன். தனியா முக்கியமான வெப்சைட்ன்ட்டு ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்றேன் எக்ஸல் ஷீட்ல. ஓகே சரி. இவர் படி வந்து பகுதா பல வருஷமா புண்ணியம் பண்ணவாழ்லாம் தான் புத்திசாலியா இருக்கா. அப்படிதான் முன்னாடி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரு பெரியவா. ஓகேயா? அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்குறேன். மேம் ஒரே ஒரு நிமிஷம். அந்த விபாசிக்கு மீனிங் வந்து விபாசினா பானாலே ஒளின்னு அர்த்தம். விபாசி பாசதே அப்படின்னு வரும். பாஸ்கர பாஸ்கர ஏன் பாஸ்கர ஒளி கொடுக்கறதுனால. சோ அது பாதாத்து. அது கரோதி இது கரக, கரோதி இது கரக. சோ பாக கரோதி இது பாஸ்கரக. ஓகே, ஒளி கொடுப்பதா. சோ இப்போ அது வந்து பாதாத்து கரெக்ட்டா? ஆமா பாதாத்து. ஓகே. சோ விபாசினாக்கா ஒளி கொடுக்கிறவரா? ஆமா, ஒளி கொடுக்கிறவன்னு அர்த்தம் இல்ல. விபாசினா நீ ஒளி கொடுக்கிறாய். இங்க வந்து எப்படி எடுக்கணும்? பட்டத்தினா என்ன அர்த்தம்? பட்டத்தினா நம்ம எப்படி எடுத்துப்போம்? சக பட்டத்தி, அவன் படிக்கிறான். பட்டத்தி நீ படிக்கிறாய். அதே மாதிரி இங்க நீ கொடுக்கறா, நீ வந்து ஒளி விடுறா. எப்படி ஒளி விடுற? சூரியன் மாதிரி ஒளி விடுற. ஓகே ஓகே ஓகே. ரைட். ஓகே ஓகே ஓகேமா. சோ பெரியவாள் என்ன போட்டிருக்கா, மிச்சவாள்லாம் வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்காளாம். நிறைய பேர் இருக்கா, மகத்தா நிறைய பேர் சுத்தரான்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவள்லாம் வந்து அவளுக்கு நடுவுல இவர் சூரியன் மாதிரி இருக்க அப்படிங்கறதுனால மிச்சவாள்லாம் நட்சத்திரம் மாதிரி, நீ வந்து சூரியன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவர் பெரியவாள் போட்டிருக்கிறதுல இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரானா, கேட்டகரி ஃபர்ஸ்ட் வந்து நட்சத்திரம், அதுக்கப்புறம் நடுவுல 2 பேர் அவர் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காரு. ஆக்சுவலி ஸ்லோகத்துல அப்படி இல்ல. நடுவுல 2-3 சந்திரன் இருக்கலாம். ஆனா நீ வந்து அகிமாம்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க. பட் ஸ்லோகத்துல என்ன சொல்ல வருதுன்னா, நிறைய பேர் இந்த பூமியில வந்து மகான் தேஜஸ்விகால் உலகத்துல காப்பாத்துறதுக்காக இருக்கா. அதுல நீ சூரியன் மாதிரி ஜொலிக்கிற.
ஓகே. ஓகேம்மா. இப்போ இதை ஒரு தடவை படிக்கவா? ஜகதீமதிதும் கலிதா கிருதயோ விசரந்தி மகாமஹதश्चलतः அஹிமாம்சுரிவாத்ர விபாதி புரோ கவசங்கரதேசிகமே சரணம். அடுத்தது குரு புங்கவ புங்கவ கேதனதே சமதாமயதாம் நஹி கோபி துதீஹி சரணாகத வத்சல தத்வநிதே பவசங்கர தேசிகமே சரணம். சோ அடுத்தது என்ன சொல்ற? குரு புங்கவ. புங்கவனா ஸ்ரேஷ்டகான்னு அர்த்தம். ஓகேயா? நீ எப்படிப்பட்டன? குருநாம் புங்கவ சம்போதனத்துல தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம அங்க சமாசம் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ நீ குரு 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 நிறைய பேர் இருக்கா இல்லையா, அதுல நீ ஸ்ரேஷ்டக. அதுக்கப்புறம் புங்கவ கேத்தன, இதுவும் சம்போதனத்துல தான் இருக்கு. புங்கவ கேத்தனா இவரோட சிவனோட கொடியில வந்து இது இருக்கும் போல இருக்கு. புங்கவனா அந்த காலன்னு சொல்லுவோமே, அவரோட கொடியில இருக்கும் போல இருக்கு. சோ அந்த அந்த அத கொடியா வச்சுட்டு இருக்கிறவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனே அப்படின்னு மரபகமா சொல்லிடுற. சோ அந்த புங்கவன் வந்து கொடியில வச்சுட்டு இருக்கவனே அப்படின்னு சம்போதனத்துல சொல்ற. ஒரு புங்கவக்கு ஸ்ரேஷ்டகான்னு அர்த்தம். ஆமா, பாருங்க மீனிங் எப்படி மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரேஷ்டகான்னு அர்த்தம். இன்னொரு புங்கவ கேத்தன, ஏன்னா பிகாஸ் இன்னொரு வந்து புங்கவ கேத்தன அப்படிங்கறதுனால அத கொடியில யார் வச்சுட்டு இருக்காரோ அவரு. கேத்தனா கொடி, துவஜ. ஒரு நிமிஷம். தேனாக ஆமா. ஓகே. நான் முதல்ல வேர்ட் பை வேர்ட் எழுதிட்டுடவா? அப்புறம் சமதா சமதா சுதர் அப்படியே நம்ம பதம் பிரிக்கிறதும் அதுவும் என்ன சொல்ற? குரு புங்கவ அப்படின்னா குருநாம் ஸ்ரேஷ்டக அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த புங்கவ கூட ரியலா பார்த்தா அந்த புல்லோ ஆக்ஸோ தான் சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம சொல்லுவோம்ல அவன் கால மாறினா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்ரேஷ்ட. இப்போ ஒரு ஆம்பளைய பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு காலமா ஸ்ரேஷ்டான அர்த்தத்தை கொடுத்துருவோம் அந்த இடத்துல. இப்போ புருஷ சிம்ம இவ அப்படின்னு புருஷ சிம்ம நிறைய இடத்துல வரும். அப்ப என்ன அர்த்தம்? அவன் வந்து சிம்மமா கிடையாது. அதனால்தான் இந்த இடத்துல வந்து குரு புங்கவ அப்படின்னா அதான் அர்த்தம் இங்கே. சோ ஆனா மீனிங் வந்து நம்ம சொல்லிட்டு அதுக்காக ஆப்ஷன் சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அழகா மாத்திக்கணும். பட் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால்தான் நம்ம ஸ்லோகத்தை தப்பான்னு நம்ம டிரான்ஸ்லேஷன் படிக்கிறதே ஒரு மணி நேரத்தையும் புரிய மாட்டேங்கிறது. அவன் எதனால? ஆமா. எருது புங்கவான எருது. ஆப்ஷன் எருது ஒன்னான்னு எனக்கு தெரியல. சோ புங்கவாக எருது அப்படின்னு எடுத்துக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து புங்கவ கேதன. புங்கவம் கேதனே யஸ்ய சக. புங்கவக அந்த எருமைய கேதனத்துல வச்சிருக்கிறவரே அப்படின்னு அர்த்தம். கேதனே நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். கதாதரக இல்ல, அதோட சக்கரபாணி, சக்கரம் பானம் எஸ்ய சக ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ இந்த புங்கவக கேதனே எஸ்ய சக புங்கவ கேதன புரிஞ்சுட்டா? புரியுது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு சாம்பிள் வச்சுக்கணும் எப்படி பண்றாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். அதை ஒண்ணு வச்சுப்பேன். இப்ப ஆனா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குமா? அப்பெல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து சமதாம் அயதாம் சுதி கோ அபி நகி. சமதாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சமஸ்ய பாவக சமதா.
சமதான ஈக்குவாலிட்டி. சோ சமதாம் அந்த பாவம் சம ஈக்குவாலிட்டி இருக்கிறது ஆர் அந்த அத்வைத தத்துவம் அப்படின்னு எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி. இன்னொரு வந்து அயதாம் சுதி. யதான்னா கண்ட்ரோல். யதா அப்படின்னா என்ன அர்த்தம்? யத்தினா என்ன அர்த்தம்? the person who controls. So அயதாம் சுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் இல்லாத புத்தினா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் இல்லாத புத்தின்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஆனா அப்படின்னா abundant புத்தின்னு அர்த்தம். there is no limit for புத்தி. ஓகேயா? சோ உனக்கு சமமா, உனக்கு சமதா, உனக்கு ஈக்குவலண்டா அப்படியே எடுத்துக்கலாம். சமதாம்னா இங்க உனக்கு ஈக்குவலண்டா தான் வருது. ஆக்சுவலா உனக்கு ஈக்குவலண்டா அந்த அத்வைத தத்துவத்தை வருது வரல. நான் டக்குன்னு மீனிங் கவனிக்காம சொல்லிட்டேன். சமதாம் அயதாம் சுதி. அயதாம் சுதியை சேர்த்து வச்சுக்கோங்க. சுதிக்கு தான் அயதாம். சோ ஒரு எல்லை இல்லாத புத்திக்கு யாருக்குமே இல்ல. கோ அப்படி நசி. nobody is having intelligence equal to that of you. புரியுதா word by word? ஒரே நிமிஷம். இப்போ சமதாம் அயதாம் தான் சமதாம் அயதாம் உனக்கு ஈக்குவலண்டான்னு வச்சுக்கோங்க. சமதாம் உனக்கு ஈக்குவலண்டா. சோ இங்க வந்து சமஸ்திய பாவக கிடையாது. கரெக்டா? சமதாம் அப்படி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா சமதாம் அயதாம் கோ அப்படின்னு வந்த அப்புறம் தான் இது அப்படின்னு புரியுது. ஈக்குவலண்ட். அதுதான் ஃபுல்லா நம்ம என்ன சான்ஸ்கிரிட்ல வந்து எல்லாமே மீனிங் வச்சு வர்றதுனால அந்த வேர்ட்ஸோட ஒரே மீனிங்க்கு வந்து வேற வேற லாஜிக் வந்துடும். எல்லா லாங்குவேஜ்லயுமே அப்படி இருக்கும். நம்ம அது கொஞ்சம் தப்பா கவனிக்கலன்னா அது காலி ஆயிடும். ஆமா. சோ அயதாம்னாக்க லிமிட் இல்லாத. ஆமா அயதாம் எஸ் லிமிட் இல்லாதன்னு எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். நஹி இல்லை. கரெக்டா? யாரும் இல்ல. காக்கா கோ அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். யாருமே இல்ல. ஓகே ஒரு நிமிஷம். அப்புறம் சுதிஹினாக்க புத்தி. ஆமா சுதி. ஆமா தீனா இன்டெலிஜென்ஸ். சுதீனா நல்ல புத்தி. அவ்வளவுதான். சோ அவருக்கு இருக்கிற புத்தி லிமிட்லெஸ் புத்தி, abundant அந்த மாதிரி புத்தி. அதுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஓகே சரணாகத வத்சல அது இன்னும் பண்ணல. சரணாகத வத்சல சரணம் அடைஞ்சவாளுக்கு நீ வத்சலனா இருக்க இல்லையா? வத்சல. சோ சரணாகத வத்சல சம்போதனத்துல இருக்கு. அதுவும் தத்துவவிதே தத்துவங்களை நன்னா தெரிஞ்சிருந்தவரே தத்துவவிதே சங்கர தேசிக அதுவும் இது சம்போதனத்துல இருக்கு. சரணம் பவ இது எல்லாமே அவர் அட்ரஸ் தான் பண்றார். இங்க சரணாகத வத்சல சரணம் ஆகத சரணாகத சரணத்துக்கு வந்தவ. சோ சரணாகதேஷு வத்சலவ சரணம் அடைந்தவர்களுக்கு வந்து வத்சலக. சரணாகதேஷுன்னு சொல்லலாம், சரணாகதானாம்னு சொல்லலாம். சரணாகதேஷு பெட்டர் போட்டுக்கோ. சரணாகதேஷு வத்சலக. எப்பவுமே இந்த அவங்களுக்கு அமௌங் தேம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தனா சப்தமி விபக்தி சூட் ஆகும். சோ சரணாகதேஷு வத்சலக சரணம் அடைந்தவாளுக்கு வந்து நீ வந்து அன்பை காட்டுறவ வத்சலக. தத்துவம்னா தத்துவங்கள். தத்துவங்களை அறிஞ்சவனே அப்படின்னு. சங்கர தேசிக அகைன் அதேதான். இதை நான் இப்ப படிக்கிறேன். குரு புங்கவ புங்கவ சேதனே சரணாகத வத்சல தத்வநிதி பவசங்கர தேசிகமே
சரணம். ஓகே. அடுத்தது வந்து விதிதா நமயா விஷதைக கலா ந கிஞ்சன காஞ்சனமஸ்தி குரோ ருதமேவ விதேஹி கிருபாம் சஹசா அவசங்கரது சிதனே சரணம். ஓகே. இங்க என்ன சொல்ற? மயா விஷத ஏக கலா ந விதிதா குரோ மே கிஞ்சித் காஞ்சனம் நாஸ்தி त्वम्मां திருதமேவ சகஜாம் கிருபாம் விதேகி சங்கர தேசிக மே சரணம் பவ. இங்க என்ன சொல்றதுன்னா, மயா பை மீ என்னால விஷத ஏக கலா, விஷதனா ஒயிட்னு அர்த்தம், ஏக கலானா ஆர்ட், கலானா ஆர்ட், ஏகனா ஒன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தனா, மயா என்னால, விஷதனா ஆக்சுவலா நான் சொன்னேன் ஒயிட்னு சொன்னேன், பட் இங்க ஒயிட்னு எடுத்தா மீனிங் வராது. அப்படின்னா என்ன எடுத்துக்கணும், முழு பியூரா ஒரு கலை கூட அப்படின்னு எடுத்துக்கணும். பியூரானா இங்க என்ன அர்த்தம் வரும், முழுசா. ஏதாவது ஒரு கலையாவது நான் ஒழுங்கா கத்துட்டேனா கிடையாது. ஓகேயா? சோ இங்க வந்து விஷதா ஏகா கலா, கலாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், அதனால விஷதா ஏகா கலா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே மேம். ஆக்சுவலி அது ஒரு நிமிஷம், விஷதானா நீங்க வைஃபா வைஸா? ஒயிட், வெள்ளை கலர், ஸ்வேதம், ஒயிட். நிர்மல அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா நிர்மலா கலானா அர்த்தம் புரியாது, தப்பாயிடும். அப்ப என்ன நம்ம பண்ணணும்னா, விஷதா ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி, ஒழுங்கா ஒரு கலையும் நான் கத்துக்கல அப்படி சொன்னா கரெக்டா. ஆனா ரியல் லிட்டில் மீனிங் ஆஃப் விஷதா இஸ் பியூர் ஒயிட். பட் நம்ம இங்க வந்து இப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே ஓகே. விதிதானா வித் தாத்து. சோ ந விதிதா தெரிஞ்சுக்கல. இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. மயா நல்ல அழகா இருக்கு. மயா விஷதா ஏக கலா ந விதிதா. மேம் விதிதானா மீனிங் என்ன? அதான் விதிதானா அறிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ந விதிதா. ஓகே. இது வந்து இக்தா பிரத்யத்துல இருக்கு. வித் தாத்து பிளஸ் இக்தா. விதிதக, விதிதா ஃபெமினைன் ஜெண்டர் பிகாஸ் கலா. இதுக்கு வந்து கத்ருபதத்துல சொல்லணும்னா, அகம் விஷத ஏக கலா ந வேத்மி. வேத்மி ஆர் விதிதவான். இக்தபத்து போட்டா நல்லா புரியுதுன்னா விதிதவான். இது பாசிவ் வாய்ஸ்ல அர்த்தம் என்ன ஆகும், ஐ வில் பிகம் ஸ்ரீ, அகம் பிகம்ஸ் மயா. மயா விஷத ஏக கலாம் அப்படின்றது கலா ஆயிடும். மயா ஒரு கலையும், ந விதிதா இக்தா பிரத்யா, வித் பிளஸ் இக்தா விதித. சோ இங்க ஃபெமினைன் ஜெண்டர் வரும் பிகாஸ் கலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அகம் மயா கீதா பதிதா, மயா கலா விதிதா. ஓகே ஓகே. அவ்வளவுதான் விஷயம், ஒண்ணுல சிம்பிள். அது ஒரு நிமிஷம் அந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டேன். அது எப்பவுமே அந்த நானே இன்னி வரைக்கும் அதுதான் வச்சுப்பேன். மயா புஸ்தகம் படித்தம், மயா கீதா படித்தா, மயா பாடக படித்தக. இந்த மூணு தான் வேத மாதிரி வச்சுக்கணும் பாசிவ் வாய்ஸ். அப்ப நான் புரிஞ்சு. சோ இங்க விதிதா இஸ் இக்தா பிரத்யா. ஓகே ஓகே. அந்த இத்தா பிரத்ய, அது இத்தா எப்படி போடுறது? இத்து தாவா? இத்து பிளஸ் தா. ரைட். டைப் பண்றேன். இல்ல நான் போட்டுக்கிறேன். அதுல என்ன கஷ்டம். இக்தக புல்லிங். இங்க வந்து விதிதக விதிதா ஃபெமினைன் இருக்கு. கலா அப்படிங்கிறதுனால விதிதா. என்னால எந்த கலையும் முழுசா கத்துக்கலன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே ஓகே. ஆனா இங்க விஷதான்னு இருக்கு. விஷதான்னா பியூர்னு அர்த்தம். பியூர்னா என்ன அர்த்தம், ஒழுங்கா கத்துக்கலங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. ஓகே ஓகே. நம்ம பியூர் மேக்ஸ் அப்படின்னா பியூர் மேக்ஸ் அர்த்தம் ஒழுங்கா புரியுது. கரெக்டான எப்படி கத்துக்கலமோ அப்படி நான் கத்துக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. ஓகே ஓகே. குரு
அடுத்தது கூப்பிடுற ரொம்ப அழகா இருக்கு ஸ்லோகம். குரு அப்படிங்கிற மே கிஞ்சன காஞ்சனம் நாஸ்தி. என்கிட்ட காஞ்சனம்னா கோல்டு, கிஞ்சனா கொஞ்சம், கொஞ்சம் கோல்டு கூட இல்ல, கொஞ்சம் கோல்டு கூட என்கிட்ட இல்லப்பா அப்படிங்கிற. பிகாஸ் இவருக்கு கொடுக்கணும்னா இவர்கிட்ட எதுவும் இல்லையா. நான் உனக்கு கத்துக்கவும் இல்ல, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருந்தா அதுவும் என்கிட்ட பைசா கிடையாது அப்படிங்கிற. சோ அப்படிப்பட்ட எண்ணெய். சோ இங்க 2 அத்தியாகரணம் பண்ணணும். துவம் விதேகி அப்படின்னு எடுத்துக்கோ. நீ காட்டு விதேகி. என்னத்தை காட்டணும்? கிருபாம் விதேகி, கிருபைய காட்டு. யார்கிட்ட? மாம் மாம் கிருபாம் விதேகி. ஓகேயா? அந்த கிருபா எப்படிப்பட்டது? உனக்கு உன்னோட கிருபா எப்படி இருக்குன்னு கேட்டா சகஜம், சகஜமா இருக்கு. கூட பிறந்ததுப்பா உனக்கு. சகஜம்னா அதான் அர்த்தம். அது சௌலபியமா. ஆமா, சௌலபியமாங்கிறது அப்படிங்கறதோட எப்படி சொல்றது, நம்ம சொல்லுவோம்ல கூட பிறந்த குணம் போகாது அப்படிம்போம். இப்போ இவருக்கு கூட பிறந்த குணம்னா இவர் கருணை காட்டுறது. கூட பிறந்த குணம் அவரால. இப்போ ஈவன் ஒரு கதையெல்லாம் வரும், ஒரு தேள் வந்து கொட்டிதான் ஒரு முனிவரை. அந்த முனிவர் வந்து தேள் கொட்டுறதேன்னு அதை அடிக்கலையாம். அது ஐயோ பாவம் வந்து திருப்பி அதை அதோட பொசிஷன்ல வைப்பாராம். திருப்பியும் அது கொட்டுறதான். வந்து அவர் அதே மாதிரி வைப்பாராம். பிகாஸ் தேளோட சகஜ பாவம் கொட்டுறது. ஆனா இவரோட சகஜ பாவம் என்ன? அரவணைக்கிறது. ஆமா, இப்ப உங்களுக்கு சகஜாயத்தை அனுப்பிச்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு அப்படியே. நான் உனக்கு உடனே விட்டேனோ இப்ப நீங்க கேட்கறதே தோன்றது. கிடைக்கிறது சகஜாயத்தை. சகஜாயத்தே இது சகஜ. அப்படியே எழுதிக்கோங்க, எல்லாத்தையும் எழுதிக்காதீங்க, புரியாது. சத்தியெல்லாம் எழுதிக்காதீங்க. சகஜாயத்தே இது சகஜ. அப்படி எழுதிக்கோ மேம். சஹ வந்து போட்டு விசர்க்கம் போடாம சஹன்னு போட்டிருக்கேன். என்னது? சஹ வந்து ச போட்டு விசர்க்கம் கிடையாதா? விசர்க்கம் கிடையாது. சகஜம்னா கூட பிறந்த குணம். புரிஞ்சிடுச்சு மேம். ஓகே ஓகே. இது ஏன்னா இங்க வார்த்தையே வந்து சஹ, நான் வந்து அந்த சஹன்னு புரிஞ்சுட்டேன். சகஜானா உனக்கு கூட பிறந்ததுன்னு சொல்லுவோமே, அந்த சக. ஓகே ஓகே, புரியுது. அந்த கிருபா வந்து ஃபெமினைன் ஜெண்டர் தான் இருக்கிறதுனால இங்கேயும் வந்து சகஜான் ஆயிடுச்சு. சகஜாக புல்லிங்கம், ஆனா இது ஸ்திரீலிங்கம் ஆக்கணும். ஏன்னா கிருபாமோட அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால சகஜா அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சகஜாயத்தே அப்படிங்கறது நீ வந்து எனக்கு காட்டு. யூ ப்ளீஸ் ஷோ மீ அப்படிங்கிற. அது எப்போ? இப்பவே இமீடியட்லி இப்பவே வேணும். ரிதம்னா உடனே. இப்பவே நீ பண்ணு அப்படிங்கிற. ஓகே ஓகே. சோ இப்போ இங்க வந்து நச்ச கிஞ்சன காஞ்ச நமஹ. காஞ்சனம் ந அஸ்தி. இல்ல இப்போ காஞ்சன ஒரே ஒரு நிமிஷம் ஸ்லோகத்தை ஒரு செகண்ட் சரியா பிரிச்சு பாருங்க. குரு மே கிஞ்சன காஞ்சனம் நாஸ்தி. நான் ஸ்லோகத்தை பாக்குறேன், நிச்சயமா இருக்கும். காஞ்சன மஸ்தி குருன்னு வரும். நக கிஞ்சன காஞ்சன மஸ்தி குரு. இம்மா இங்க வரணும். காஞ்சனம் பிளஸ் அஸ்தி. காஞ்சனம். நான் அதை எப்படி தெரியுமா பிரிச்சு எழுதிட்டு இருக்கேன்? காஞ்ச நமஹ அஸ்தின்னு போட்டுட்டேன். ஐயோ கிடையாது. காஞ்சனம் அஸ்தி. ஒரே நிமிஷம். ந கிஞ்சன இருக்கு இல்லையா, அந்த நாவ வந்து இங்க வந்துடணும். நா பிளஸ் அஸ்தி ஆயிடும். So, காஞ்சன அஸ்தி.
இப்ப புரிஞ்சுட்டா? புரியுது. ஆக்சுவலா ஸ்லோகத்துல விஷயமே அது பிரிக்கிறது தான். அதை பிரிச்சுட்டானா அர்த்தம் புரிஞ்சிடும். கரெக்ட். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒழுங்கா பண்ணிட்டோம்னா புரிஞ்சிடும். ஓகே ஓகே. சோ நீ என்ன பண்ணணும்? ஸ்வம் விதேகி, நீ என்கிட்ட காட்டு. என்னத்தை காட்டணும்? கிருபாம் கிருபாம் சகஜாம் கிருபாம் விதேகி. அதுவும் எப்ப வேணும்? உடனேவ, இப்பவே பண்ணு, இமீடியட்டா பண்ணு அப்படிங்கிறது. ஓகே. சகஜாய் சகஜாம் சகஜாய். ஓகே மேம், இங்க நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி அப்படின்னு இருக்குல்ல. கொஞ்சம் கூட. ஆமா, இப்ப இந்த நச்ச எங்க வரும்? அஸ்திக்கு முன்னாடி அஸ்தி. ரைட் ரைட் ரைட். காஞ்சனம் இங்க கூட போட்டுக்கலாம். மே கிஞ்சன காஞ்சனம் ச நாஸ்தி அப்படின்னு போட்டுக்கலாம். அது கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஓ, சனா அண்ட் வராதா? அண்ட் இந்த இடத்துல அப்படி ஆயிடுது. இப்படியே சொல்லலாம். மயா விஷத ஏக கலான விதித்தா, எனக்கு படிப்பும் இல்ல கோல்டும் இல்ல அண்ட் கோல்டும் இல்ல. அப்படியே முன்னாடி போட்டுக்கோங்க உங்களுக்கு அப்படி வேணும்னா. மே கிஞ்சன காஞ்சனம் நாஸ்தி. ஓகே 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 மேம். படிப்பும் இல்ல கோல்டும் இல்ல. படிப்பாவது இருக்கணும், இல்ல இதாவது குறிப்பு பண்றதுக்கு ஏதாவது இருக்கணும். ரெண்டும் இல்ல. ஓகே ஓகே. நான் இப்ப ஒரு தடவை படிக்கிறேன். நான் ஒரு தடவை நீங்க எல்லாம் எழுதிட்டேன். ஓகேம்மா. விதிதான மயா விஷதைக கலா நச கிஞ்சன காஞ்ச நமஸ்தி குரு த்ருதமேவ விதேஹி கிருபாம் சகஜம் பவ சங்கர தேசிக மே சரணம்.